திமுக சார்பில் ஒரு ரகசிய சர்வே எடுக்கப்பட்டது. கொளத்தூரிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை நின்றால் அவர் 2000-3000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்திப்பார். கொளத்தூர் தொகுதியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களுக்கு அதிகமான அந்த ஆதரவு கூடிக்கொண்டிருக்கிறது இப்படின்னு அந்த உளவுத்துறை தகவலில் இருப்பதாக தகவல். ஏறத்தாழ 15% மேல் பட்டியலினத்தவர்கள் வாக்கு அங்கே இருக்குது. எங்கள் கொளத்தூர் பெரும்பான்மையான பட்டியலின வாக்குகள் பார்த்தீங்கன்னா இந்த 15ல் திமுக அல்லாது வெளியே போகக்கூடிய வாக்குகளில் கணிசமான வாக்குகள் சீமானுக்கு போக வாய்ப்பு இருக்கிறது. கொளத்தூரில் இருந்து மாறி சேப்பாக்கத்திற்கு மாறுகிறார் என்பது உண்மையானால் அவரை யார் துரத்துகிறார்கள் என்றார். அங்கிருந்து சீமானுக்கு பெருகும் ஆதரவும் அதில் முக்கியமான ஒன்று. சீமான் இதை 6 வேட்பாளரை அறிவிக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு மூலம் கொடுத்தார். இந்த தடவை 6 பிராமணர்களுக்கு இடம் கொடுக்க போகிறேன், வன்னியர்களுக்கு கொடுக்க போகிறேன், முக்குளத்தூர். இப்போ அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிற இந்த நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு 100 புடவை எடுத்து போட்டாலும் திருப்தி இல்லாமல் பக்கத்தில் ஒரு பொம்பளை எடுத்து அந்த பச்சை கலர் புடவை பேரில் தான் ஆசை வருது, ஈர்ப்பு வருதுன்னா இதுதான் இப்பொழுது மற்ற கட்சிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக பிராமணர்கள் என்பதை இப்போது எடுத்திருப்பது சீமான் எடுத்ததனால் மற்ற கட்சிகள் அவரை பார்த்து இதே மாதிரி பின்தொடர்கிறார்கள். இருப்பதிலேயே சிறிய கட்சி, அதாவது வாக்கு வங்கியை பொறுத்தவரை 8%, 8.5% சொல்லக்கூடியது. தாவேக்கா இன்னும் என்னன்னு தெரியல. மற்றதெல்லாம் பெரிய கட்சி. பாஜக சின்ன கட்சி, பட் அந்த கூட்டணி பெரிய கூட்டணின்னு வச்சு. இப்போ இவங்க எல்லாருமே சீமானை பார்த்து, சீமான் பல விஷயங்களில் அவர் ஆட்சிக்கு வராரா இல்லையா, வர முடியுமா இல்லையா, வரத்துக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்றதை தாண்டி கருத்தியல் ஆசானாக இருக்கிறார். இப்படி தானே அவரை பார்த்து நம்ம காப்பி அடிக்கிறோன்னு அவர் ஆசான் தானே. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ என்னை பொறுத்தவரை அரசியல் கரட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளர்க. சொல்லுங்கள் சார். சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக எடுக்கக்கூடிய சில முன்னெடுப்புகளை இப்போ திமுகவும் அதிமுக போன்ற பல கட்சிகள் முன்னெடுத்து வராங்க. குறிப்பாக 2026 தேர்தலில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வேட்பாளராக நிறுத்த போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சியிலேருந்து அறிவிச்சிருந்தாங்க. இப்போது மற்ற திராவிட கட்சிகளும் அதை கையில் எடுத்திருக்காங்க. அவங்களும் பிராமண சமுதாயத்தை தேர்தலில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எழ தொடங்கியிருக்கு. அதே வேளையில் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக சிறுபான்மையர் மக்கள் மத்தியில் அவரோட கருத்துருவாக்கத்தை பகிர்ந்துட்டே வராது. இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இந்த மாத இறுதியில் நெல்லையில் சிறுபான்மை மக்களை அதே போல் மீட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வெளியாக இருக்குது. யாரை? சிறுபான்மை மக்களை நெல்லையில் மீட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வெளியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த விடயத்தெல்லாம்? இல்லை, அதாவது இந்த திராவிடம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் 1949க்கு அப்புறம், குறிப்பாக 67ல் திமுக ஆட்சிக்கு வந்தப்புறம் தான் இந்த பிராமணர்களை தீண்டாமைன்னு சொல்லி, அதாவது ஒரு காலத்தில் ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னால் பிராமணர்கள் பிற ஜாதியினரை தீண்டாமை சொன்னாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. அதில் குற்றச்சாட்டுகளில் சிலவற்றில் உண்மை இருக்கிறது, சிலவற்று மிகைப்படுத்தப்பட்டது என்று என்னுடைய கருத்து. அதை விட்டுடுங்க. அதுக்காக பழசு 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, 200 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததெல்லாம் இப்போ என்ன இன்றைக்கி நடந்ததே நம்ம பேச முடியல. அப்போது பிராமணர்கள் நீங்கள் மொத்தம் என்ன 3% இல்லை இப்போ 4% இருக்குன்றாங்க. அதுலேயும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 1%, 1.5% அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில் இருக்கும் வாக்காளர்கள் வரக்கூடியது. மிச்சம் இருக்காங்க. ஆனால் என்னவென்றால் பிராமணர்கள் அவங்க எல்லா துறைகளிலும் டாக்டரில் போனீங்கன்னா இருப்பாங்க, வக்கீலில் போனீங்கன்னா இருப்பாங்க, ஜட்ஜில் போனீங்கன்னா இருப்பாங்க. அரசு துறையில் அவங்களுக்கு ஒதுக்கீடோ இல்லை முன்னுரிமையோ இல்லைனா கூட திறமையினால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்திருப்பாங்க. இப்படி பல இடங்களில் அவர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. இவ்வளவு நாள் வரை அந்த பிராமண துவேஷம் என்பது தான் திராவிடம் என்று அந்த ஈவேரா கொள்கையை வச்சு இவங்க திமுகவில் ஒரு கதை கதாகாலட்சேபம் செய்து கொண்டு தான் இவர்கள் அரசியல் நடத்தி கொண்டு வந்தார்கள். இப்பொழுது
அந்த இது தாண்டி விட்டது. ஏன்னா முன்னால் வந்து பெரியாருடைய கொள்கை என்ன, நீதி கட்சியின் கொள்கை என்ன, அதிலிருந்து வந்த திராவிட கழகம் பெரியாரின் கொள்கை என்ன, பிராமணர்களின் ஆதிக்கம் கூடாது, சரி சிறுபான்மையினர் முஸ்லீம்னா முஸ்லீம் சாக்கடை கூடாது, பட்டியலினத்தவர்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய தலித்துகள்னு அன்றைக்கி சொல்லக்கூடியவங்க அப்போ தான் வந்து பறச்சிகளும் பள்ளச்சிகளும் வந்து ஜம்பர் போட்டால் துணி விலை ஏறி போச்சு. ஆக தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது வந்து பட்டியலினத்தவர்கள்னு சொல்லக்கூடியவங்க பெரியாருக்கு ஒத்துக்காது. தமிழ் பேசுகிறவன் தமிழ் படிக்கிறவன் ஒத்துக்காது, அது சனியன். முஸ்லீமு கூடாது, அவனை சாக்கடைன்னு திட்டார். பிராமணன் பாப்பான பாம்பையும் பார்த்தா பாப்பானையும் பார்த்தா பாப்பானை முதல்ல அடின்னு சொன்னார். இன்றைக்கி அதில் வந்து எங்கே மாறி போச்சு, இன்றைக்கி யாராவது திராவிடம்னு சொல்கிறவனையும் தேலையும் பார்த்தா திராவிடம்னு சொல்கிறவனை முதல்ல அடி அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து நிலைமை மாறி போச்சு இவங்க பண்ண வேலையினால். இதுதான் வந்து இதுக்கு பேர் தான் வந்து பொதுவாக இந்து மதத்தில் வந்து கர்ம வினைன்னு சொல்லுவாங்க. இது இப்படி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து சீமான் என்ன பண்ணார், 6 பேருக்கு வாக்காளர்கள் இது வேட்பாளர்கள் வந்து இது வந்து அறிவிக்கவும் அறிவிச்சிருக்காரு. இப்போ ஒரு சமீபத்தில் அவரை நேரம் நான் சந்தித்த போதும் அதை பற்றி கூட நம்ம பேசியிருக்கோம் அரசியல் கட்டணில். அப்போ அதை பற்றியும் சொல்லியிருக்கேன். என்கிட்ட சொன்னார் 6 பேருக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். நான் ஒன்றும் சொல்லலை, அப்படியா வாழ்த்துக்கள். உங்களை கூட அதை வேட்பாளர் நிறுத்த போகிறாருன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு நிறைய பேர் உங்களை மாதிரி யோகம் பண்ணாங்க. ஆனால் உண்மை என்னென்னா நான் அவர்கிட்ட முதலையே சொல்லிட்டேன், எனக்கு நேரடி அரசியலில் எனக்கு விருப்பம் இல்லை. 2009 செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்னை எம்பி போஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லி மயிலாடுதுறையில் நிற்க வைக்கிறேன்னு அவங்களா கூப்பிட்டு கேட்டபோது வேண்டாம்னு மரியாதையுடனும் வந்து தெரிவித்து வந்தேன். எனக்கு நேரடி அரசியலில் எந்த காரணத்தினாலோ விருப்பம் இல்லை. சில விஷயங்கள் நமக்கு பிடிச்சா எஸ்என் பண்ணுவோம், சிலது வந்து நமக்கு வேணான்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து அந்த பக்கம் போக மாட்டோம். நேரடி அரசியலில் எனக்கு என்னமோ விருப்பம் இல்லை. ஏன் இல்லை, போனால் என்ன, பயமா, நம்பிக்கை இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மற்றவங்களாம் வந்து பத்திரிகையில் ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பத்திரிகை நடத்துகிற எல்லா குடும்பங்கள், அதாவது பாரம்பரியமாக இவங்க எல்லாம் முதல்ல சாதாரணமாக நடத்திட்டு அதுக்கப்புறம் பக்தி, அப்புறம் வந்து பெண்கள், கடைசியாக தான் அரசியல் பத்திரிகை ஆரம்பித்தாங்க. சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து யார் பணத்துலேயே வந்து ஏதோ காட்டுக்கு போகும்போது வழியில் இந்த பணத்தில் எடுத்துட்டு அதெல்லாம் நம்ம இதெல்லாம் அந்த மாதிரி வித்தியாசமான இதெல்லாம் விட்டுருவோம். நம்ம பொதுவாக பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பத்திரிகை குழுமங்கள் தமிழகத்தில் வந்து இருக்கக்கூடிய முதலாக பத்திரிகை உலகத்தில் எழுத்தாளனாக பத்திரிகையாளனாக 47 வருஷமாச்சு, 78லேருந்து. ஆனால் சொந்தமாக பத்திரிகை ஆரம்பித்த போது முதலில் அரசியல் பத்திரிகை ஆரம்பித்தவன் நான் தான். வேறு எந்த பத்திரிகை குழுவுமே இல்லை. நக்கீரன் ஆரம்பித்தார். நக்கீரன் ஆரம்பித்த சூழ்நிலை வேறு, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அவர் அது தனியாக தான் ஆரம்பித்தார். அதே மாதிரி வந்து முன்னால் தனியாக ஆரம்பித்ததில் வந்து எனக்கு முன்னாலேயே வந்து ஷியாம் அவர்கள், தராஷாம், இதெல்லாம் எனக்கு நிச்சயமாக வந்து எனக்கு மூத்தவர்கள். அதாவது நான் சொல்கிறது வந்து மூத்தவர்கள்னால் வயதில் சொல்லலை, பத்திரிகை அரசியல் பத்திரிகை ஆரம்பித்தது. ஆனால் முதலில் ஒரு அவங்களாம் வந்து தராசு ஷியாம் வந்து வேறு பத்திரிகைலாம் நடத்தலை. நான் 6 பத்திரிகை நடத்தினேன், பக்தி பத்திரிகை, பெண்கள் பத்திரிகை. அதில் முதல்ல ஆரம்பித்தது அரசியல் பத்திரிகை. எதனால் இதை சொல்கிறேன் என்றால், அவங்க அரசியல் வந்து நேரடி அரசியல் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறதுக்காக சொன்னேன். இப்போ பிராமணர்கள்னு வரும்பொழுது எந்த அளவுக்கு வந்து பயம் வந்திருக்கிறது என்று சொன்னால், ஐயோ சீமான் வந்து பிராமணர் ரோட்டெலாம் வாங்கிட்டு போயிடுவார். 3% தான், 3-4%. அதுலேயும் ஓட்டு போடுறவங்கள கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70%ன்னு கணக்கு பண்ணி, வெளியூர் போனவங்களாம் கணக்கு பண்ணிங்கன்னா 2% மேலே தேராது. ஏன் பயப்படுறாங்க? ஏனென்றால் இப்போ ஏற்கனவே வரக்கூடிய சர்வேக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது தொங்கு சட்டசபை வரும்னா, அப்போ அந்த வாக்கு வித்தியாசங்கள் வந்து ஜெயிக்கிற கட்சிக்கும் அடுத்ததாக 2வதாக வரக்கூடிய கட்சிக்கும் 2-3%க்கு மேலே வித்தியாசம் இருக்காது. அப்போது பிராமணர்கள் உட்பட 2% 3% வாக்கு வந்து எங்கேயா இருந்தாலும் முக்கியம். பிராமணர்கள் உட்படன்னு சொன்னோம். பிராமணர்களுடையது மட்டும்தான் வாக்குகள் மட்டும்தான் முக்கியம்னு சொல்ல.
அதாவது முன்னாலெல்லாம் இது என்னங்க 2% அது ஒரு பெரிய மேட்ரா அப்படின்னு பேசுகிற காலம் போக இன்றைக்கி அதுவும் விஜயுடைய வரவு, சீமானுடைய இருப்பு ஏற்கனவே இருக்கிறாரு. சீமானை நோக்கி ஒரு கருத்தியல் கூட்டம் வந்து ஒரு ஆர்வம் உள்ள கூட்டம் இருக்கிறது. அதிமுக பாஜக ஒன்றா சேர்ந்துருக்காங்க. பாஜக அமித்ஷாவுடைய அரசியல் அது எந்த வடிவத்தில் எப்போ வரும்னு அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து ஒரு மேஜிக் நிபுணர், அரசியல் மேஜிக் நிபுணர் அமித்ஷா. பொதுவாக அப்படி புகழ்பெற்றவர். திடீர்னு வந்து ஒரு 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 அப்படியே களத்தையே திருப்பக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல் மேஜிக் செய்யக்கூடியவர் என்று நம்பப்படுபவர். இப்போ தமிழ்நாட்டில் அதை செய்ய முடியுமா, செய்வாரா, அது வெற்றி பெறுமா தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்கள் அதிருப்தி அதிகமாக இருக்கிறது. இப்படிலாம் இருக்கும்போது இந்த 2% 3% வந்து முக்கியமாகும். இந்த 2% 3% யார் முதல்ல கையில் எடுக்கிறா? சீமான் அவர்கள். அவர் 2% 3%க்காக தான் எடுக்கிறாரான்னு பார்த்தா அவர் எடுக்கிற காரணம் அது இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, எல்லா சாதிக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது ஏன் பிராமணர்கள் தான் ஓஎஸ்ஆ இல்லையா? நாட்டுக்காக தமிழுக்காக பாடுபட்டவர் மகாகவி பாரதி இல்லையா? இப்படி சில உதாரணங்களை கொண்டு பிராமணர்களுடைய தொண்டு தமிழ்நாட்டிற்கும் தமிழிற்கும் தேசியத்திற்கும் இருந்திருக்கிறது என்பதற்கான உதாரணங்களை சொல்லி, அதனால தான் இப்போ மகாகவி பாரதி விழாலாம் கூட விவசாயன் தாத்தான்னு சொன்னார். நான் கூட ஒரு இதில் சொல்லியிருக்கேன், விவசாயன் தாத்தான்னு அவர் அடையாளத்துக்காக சொன்னார். உண்மையிலேயே விவசாயம் எனக்கு தாத்தா. என்னுடைய பாட்டியுடைய சொந்த தாய்மாமா தான் உவே சாமிநாதையர் அவர்கள், தமிழ் தாத்தா. ரைட், அது எதேச்சியாக அப்படி சொல்வதில் எனக்கு ஒரு பெருமை தானே, அதில் ஒன்றும் தப்பில்லையே. ஆனால் அவர் எடுத்தது வந்து பிராமணர்களை மட்டும்தான் இல்லை, பிராமணர்களுக்கு இதுவரை வந்து எந்த கட்சியும் வந்து ஒரு தனித்துவம் கொடுக்கவில்லை, ஒதுக்கி வைத்தார்கள். ஏன் அவர்கள் ஒதுக்கப்பட வேண்டும்? நீங்கள் சமூக நீதி என்று பேசினால் அவர்களுக்கும் சேர்த்து தானே சமூக நீதி, நியாயமான வாக்கு. இப்போ இந்த நியாயமான வாக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு மட்டும் சொல்ல, வன்னியர்களுக்கும் கொடுத்துருக்காரு வேட்பாளர்களில், முக்குளத்தோருக்கும் கொடுத்துருக்காரு, பட்டியலினத்துக்கு ஆஃப்கோர்ஸ் கொடுத்துருக்காரு, மீனவர்களுக்கு அதில் தனியாக கொடுத்துருக்காரு, அருந்ததியர், இப்படி அனைத்து சமூகமும் சிறுபான்மையினருக்கும் கொடுத்துருக்காரு. முஸ்லீமோ கிறிஸ்தவர்களோ சிறுபான்மையினருக்கும் கொடுத்துருக்காரு. இப்போ இவரை பார்த்த உடனே என்ன வருது, அச்சோ இப்படி ஒரு ஐடியா வந்து இவ்வளோ நாள் வந்து நம்ம வேறு மாதிரி இதை நெகட்டிவாக நினச்சிருந்தோம், இந்த ஆள் இதை பாசிட்டிவாக மாற்றிட்டாரு சீமானு. அப்போ அந்த போட்டி வருகிறது, நம்மளும் பண்ணோம், நம்மளும் அந்த வாக்குகள் வேணும். நீங்கள் துணி கடைக்கு போனீங்கன்னா அந்த பொம்பளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட கூப்பிட்டு போனீங்கன்னா கல்யாணம் ஆகலை உங்களுக்கு மேல் தான் எல்லாம் தெரியும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அதான் உங்களுக்கு ஆகலை, அதனால் அதெல்லாம் சொல்லி தான் நீங்கள் கேட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். அனுபவித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் டைம் வரல. இந்த கடையில் போனால் வந்து இந்த இதில் இந்த ரேஞ்சில் வந்து இந்த ஒரு ரோஸ் சிவப்பு கலர் மஞ்சள் கலர் இந்த மாதிரி எடுத்து போடுங்கன்னா ஒரு 50 புடவை எடுத்து போடுவான். பாவம் அந்த சேல்ஸ்மேனை பார்த்தா நமக்கு வந்து அடுத்த ஜென்மத்தில் நம்ம இந்த மாதிரி பிறக்கவே கூடாது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக பிரித்து பிரித்து போட்டுக்கிட்டே இருப்பான். இப்படி தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்புறம் வந்து நம்ம வந்து ஏமா இந்த 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 ரோஸ் புடவை நல்லா இருக்குது, இது மஞ்சள் புடவை நீல புடவை கூட உங்கள்கிட்ட கலர் இல்லை, இருக்குது அந்த கலர் இருக்குது, இது இருக்குது, இந்த ஜரிகை இருக்குது, இந்த பூ இருக்குது, அது எடுங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 50 இல்லை அதுக்கு இல்லை, நீ கல்யாணம் யாரை கேட்டாலும் அதே தான் சொல்லுவாங்க. 100 புடவை எடுத்து போடுவான். இது இப்போ நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். 100 புடவை எடுத்து போகிறது பெருசு இல்லை, இதுக்கப்புறம் திருப்பி அதை அதே மாதிரி மடித்து வைக்கணுமே, நல்ல வேலை நம்ம இந்த வேலைக்கு வரல அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுவோம். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இவ்வளோ 100 புடவை எடுத்து போட்டான்ல, பிரிச்சுமா இதை பாருங்க அப்படின்னு அப்படி போட்டு காமிப்பான் தோலில். அவனும் அப்படி எவ்வளோ கண்டுக்கவே மாட்டாங்க, இது ஒரு பெரிய ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க. பக்கத்தில் ஒரு பொம்பளை, அடுத்த கவுண்டரில் வேறு யாரோ ஒரு பொம்பளை, நமக்கு சம்மந்தம் இல்லாது, அது ஒரு புடவை ஒன்று ஏதோ ஒரு பச்சை கலரில் ஒரு புடவை எடுத்து நல்லா இருக்கேன் எடுத்து வைக்கும். உடனே இங்கிருந்து பாஞ்சு அந்த பச்சை கலர் எடுங்க, அவனே வேற ஒரு பச்சை கலர் எடுப்பான், அதை எடுங்க. உடனே அந்தம்மா அது நான் எடுத்து வச்சுருக்கேன், என்ன பில்லு போடல,
நாங்கள் பார்க்குறதுக்கு தானே கேட்டோம். பார்த்துட்டு இது நல்லா இருக்குங்க, இவ்வளோ இதே மாதிரி பச்சை இவன் 100 எடுத்து போட்டான்ல, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 பச்சையாவது இருக்கும். ஆனால் இந்த பச்சை தான் பிடிக்கும். இப்போ புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வர்றேன்னு? சீமான் இதை 6 வேட்பாளரை அறிவிக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு மூலை கொடுத்தார். இந்த தடவை 6 பிராமணர்களுக்கு இடம் கொடுக்க போகிறேன், வன்னியர்களுக்கு கொடுக்க போகிறேன், முக்குளத்தூர். இப்போ அரசியல் கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் என்ன சொல்கிற இந்த நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு 100 புடவை எடுத்து போட்டாலும் திருப்தி இல்லாமல் பக்கத்தில் ஒரு பொம்பளை எடுத்து அந்த பச்சை கலர் புடவை பேரில் தான் ஆசை வருது, ஈர்ப்பு வருதுன்னா இதுதான் இப்பொழுது மற்ற கட்சிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு உதாரணம் புரிஞ்சுதா? ரைட்டு. இப்போ இந்த உதாரணம் உங்களுக்கு அரசியலுக்கும் உதவும், நாளைக்கு கல்யாணம் ஆச்சுனால அப்பவும் உதவும். ரைட்டு. இப்போ அவர்கள் என்ன பண்ணாங்க, இப்போ அங்கே பாருங்கள், திமுகவில் இவ்வளோ வருஷமாக அந்த மைத்ரேயன் அவர்கள் எங்கே இருந்தாங்க? பாஜகவில் இருந்தார். அதுக்கப்புறம் அதிமுகவில் வந்தார். அப்புறம் மறுபடியும் பாஜக ஏதோ மாறி இருந்தார். கடைசியாக எந்த திமுகவை எதிர்த்து வாழ்நாள் பூராக அரசியல் செய்தாரோ அந்த திமுகவில் இணைந்து விட்டார். நடிகர் எஸ்வி சேகர் என்னுடைய நண்பர். அவர் திமுகவுக்கு எதிர்ப்பாக இருந்தார்னு சொல்ல முடியாது. ஆனால் பாஜகவில் இருந்தபோது திமுகவை எதிர்த்து பேசியிருக்கிறார், விமர்சித்து பேசியிருக்கிறார். அதிமுகவில் இருந்திருக்கிறார், பாஜகவில் இருந்திருக்கிறார். இப்பொழுது திமுக வந்து விட்டார் என்று சொல்வதை விட திமுக பக்கம் நேரடியாக அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு பையனுக்காக சீட்டு கேட்குறாருன்னு சொல்கிறாங்க, அது கொடுக்குறாங்க, அது அவங்க இஷ்டம். இப்படி இப்போ திமுகவும் இப்போ என்ன செய்ய போகுது? எனக்கு தெரிஞ்சு மைத்ரேயன் இல்லை எஸ்வி சேகர் அல்லது அவருடைய குடும்பத்தில் யாருக்காவது இப்படி சில பிராமணர்களுக்கு இவர்கள் சீட்டு கொடுப்பாங்க திமுகவில். தமிழில் இலக்கியம் நீங்கள்லாம் எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னு தெரியல, தவறாக நினைக்காதீங்க. கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லாச்சிறகை விரித்தால் போதுமே கல்லாதான் கற்ற கவி அப்படின்னு ஒரு செய்யுள் உண்டு. படிச்சிருக்கேன், ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா? கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி. வான்கோழின்னு உங்களுக்கு எந்த கட்சி ஞாபகம் வரணும்? திமுகவா? ஆமாம். கலைஞர் ஆரம்ப காலத்தில் அடல் சொல்லி கதையெல்லாம் எழுதுவார், தெரியுமா உங்களுக்கு? அதில் ஒரு முக்கியமான கதை வான்கோழி. வீட்டு வேலைக்காரனுடன் முதலாளியே தன்னுடைய அவருக்கு குழந்தை பிறப்பதற்கான அதுக்கான வளம் இல்லை என்பதற்காக பொண்டாட்டியை வீட்டில் இருக்கிற வேலைக்காரனோட நீ உறவு வைத்துக்கொள்னு சொல்லி அவரே அதை தூண்டி விட்டு ஏற்பாடு செய்வார். இப்போ புரியுதா? எங்கேருந்து வந்தது இந்த கதை? எல்லாம் வருது. எங்கேருந்து வருது? இன்றைக்கி நடப்பதெல்லாம் என்ன நடக்குது, சமுதாயத்தில் என்ன நடக்குது, அரசியலில் என்ன நடக்குது, இதுக்கு ஆரம்பம் எங்கே, அது எந்த ரோட்லேருந்து வந்தது, ரோட்டில் இருந்தா ரோட்டில் இருந்தா எங்கேருந்து வந்ததுன்றது உங்களுக்கு புரியுதா? வான்கோழி பின்னால் வான்கோழியை வச்சு கருணாநிதி அவர்கள் இப்படி சிறுகதை எழுத போகிறாருன்னு தெரியாமையே அந்த காலத்தில் செய்யுள் எழுதி வச்சுட்டாங்க. கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி. அது மாதிரி சீமான் இப்பொழுது பிராமணர்களுக்கு கொடுக்கிறார், 6 பிராமணர்களுக்கு கொடுக்கிறார்னோடனே இந்த பக்கமும் பிராமணர்களுக்கு கொடுக்கணுன்னு ஒரு முக்கியத்துவம் வருது. அதே மாதிரி மற்ற கட்சிகளிலும் வரலாம். இப்போ தாவேகாலியும் விஜயை பிடித்த, விஜய்க்கு தொண்டராக ரசிகராகவும் பின்னால் தொண்டராகவும் மாறி உள்ள பிராமணர்கள் இருக்கத்தான் செய்வார். இப்போது சாதாரண எல்லா ஜாதியிலையும் இருப்பாங்க, எல்லா மதத்திலையும் இருப்பாங்க. விஜய் என்ற ஒரு நடிகரை பிடித்தவர்கள் எல்லா ஜாதியிலும் இருப்பாங்க, எல்லா மதத்திலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அவர்கள் தொண்டர்களாக வாக்காளர்களாக மாறுவார்களா என்றால், வாக்காளர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வேட்பாளராக மாற்றுவதற்கு அரசியல் கட்சிகள் தயாராக இருக்கும், தாவேகா உட்பட. இப்போ அதிமுகவும் செய்வாங்க. அதிமுக எந்த காலத்திலையும் பிராமண துவேஷம் என்பதை கையில் எடுத்ததில்லை, அதனால் எடுப்பாங்க. ரெண்டாவது பாஜக கூட இருக்கிறதுனால அது வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆக இந்த பிராமணர்கள் என்பதை இப்போது எடுத்திருப்பது சீமான் எடுத்ததனால் மற்ற கட்சிகள் அவரை பார்த்து இதே மாதிரி பின்தொடர்கிறார்கள். இருப்பதிலேயே சிறிய கட்சி, அதாவது
வாக்கு வங்கியை பொறுத்தவரை 8%, 8.5% சொல்லக்கூடியது. தாவேகா இன்னும் என்னன்னு தெரியல. மற்றதெல்லாம் பெரிய கட்சி. பாஜக சின்ன கட்சி, பட் அந்த கூட்டணி பெரிய கூட்டணின்னு வச்சு. இப்போது இவங்க எல்லாருமே சீமானை பார்த்து, சீமான் பல விஷயங்களில் வந்து அவர் ஆட்சிக்கு வராரா இல்லையா, வர முடியுமா இல்லையா, வரத்துக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்றதை தாண்டி கருத்தியல் ஆசானாக இருக்கிறார். இப்படி தானே அவரை பார்த்து நம்ம காப்பி அடிக்கிறோன்னா அவர் ஆசான் தானே. அதுதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ என்னை பொறுத்தவரை இந்த ஜாதி ரீதியாக பார்க்காமல் எல்லா சமூகத்தினருக்கும் ஒரு 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 வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது எந்த கட்சி செய்தாலும் அதை பாராட்டுவோம், வரவேற்போம். சரி சார், குறிப்பாக சமீபத்தில் ஒரு செய்தி வந்து வெளியாகிட்டு வருது சார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் தொகுதியை வந்து மாற்ற போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தியில் வெளியாகுது. இது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க? மாற்ற போகிறாரா, மாற்றும்படியான சூழ்நிலை வந்துதாங்கிறது தான் கேள்வி. எங்க இந்த செய்தியுடைய பின்னணி என்னன்னு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா, 2011 அவர் இவர் வழக்கு நடக்குது, சைதை துரைசாமி அந்த வழக்கு நடக்குது. ஜனவரி 21, 22, 23 இறுதி தீர்ப்பு வரும். அந்த தீர்ப்பு வந்து தமிழ்நாடு அரசியல் களத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நம்ம அதை பற்றி மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2734 வாக்குகளும் என்னமோ வித்தியாசத்தில் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றார். அங்கே மொத்தமே கிட்டத்தட்ட பதியப்பட்ட வாக்குகள் ஏறத்தாழ ஒரு 1.25 லட்சம் வரும். தோராயமாக இந்த 67-70% வரும்போது பதியப்பட்ட வாக்குகள், வாக்குப்பதிவு. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் அதிமுக சார்பாக நின்னார். அப்போ வந்து 37,700 வாக்குகளும் அதுவும் வித்தியாசத்தில் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றார். மூன்றாவது முறையாக 2021 ஆதிராஜாராம் ஒருத்தர் நின்னார் அதிமுகவில். அப்போது 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றார் 21. இதெல்லாம் வந்து ஏற்கனவே உள்ளது. சரி, அப்போ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கொளத்தூரில் வந்து ஸ்பெஷலாக உழுந்து வேலை செய்கிறாங்க. அண்ணன் சேகர்பாபு அவர்களும் அக்காவா தங்கச்சியா ஏதோ ஒன்று வச்சுங்க, சகோதரி அவங்க பிரியா அவர்களும், மேயர் பிரியா அவர்களும் அடிக்கடி கொளத்தூர் தொகுதிக்கு சென்று அங்குள்ள அந்த கட்டமைப்புகளை வந்து, அதாவது முதல்வரின் தொகுதி என்பதற்காக விசேஷ கவனம் செலுத்துகிறார்கள். அதை தவறு என்று சொல்வதில்லை. ஒரு விவிஐபி தொகுதி என்றால் அதற்கான ஒரு தனி கவனம் செலுத்துவது இயல்பான ஒன்று. இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த கபாலீஸ்வரர் கோயிலுடைய நிலத்தில் வந்து அங்கே உள்ள கொளத்தூரில் உள்ள நிலத்தில் வந்து ஒரு கல்லூரி கட்டியிருக்காங்க. அதை கூட திறந்து வச்சு இப்போ சமீபத்தில் சேகர்பாபு திறந்து வைத்திருக்கிறார். சரி, நம்ம பொதுவாக எடுத்துப்போம், இது கோயிலில் கல்லூரி கட்டலாமா, அந்த பணத்தை அதெல்லாம் தாண்டி கல்லூரி தானே, கல்வி நிலையம் தானே, எல்லோரும் படிக்கிறதுக்கு தானே, நல்ல விஷயம் தான், நடந்துட்டு போட்டோம். கோயில் உண்டியலில் போட்ட பணம் எவனோ வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் திங்கிறத விட ஒரு கல்லூரி நடத்தி மக்களுக்கு வந்து அது நல்லது நடக்குது என்றால் எதிர்கால தலைமுறைக்கு நல்லது என்ற வகையில் அதை ஏற்றுக்கொள்கிறோம், பாராட்டு. ஆனால் அந்த கல்லூரிங்கிற பேரில் காசு அடிக்கிறாங்கன்னா அங்கே வழக்கம் போல் பிரச்சனை வந்துடுது. அதை தாண்டி இல்லை, எதுக்காக சொல்லணும்னா கொளத்தூரில் இப்படி பிரச்சனை முக்கியத்துவம் கொடுத்து இப்போ இந்த தடவை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தளபதிகளுக்கு 70,000 போன தடவை நான் ஜெயித்தேன், 2026 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நான் ஜெயிக்க வேண்டும், அதற்கான ஏற்பாடு செய்யுங்கள்னு சொன்னார்னு ஒரு தகவல். தவறில்லை, 1 லட்சம்னா ஒரு கெத்து தான் அது. ஆனால் திமுக சார்பில் ஒரு ரகசிய சர்வே எடுக்கப்பட்டது. அது யார் எடுத்தாங்க, பேனா எடுத்துச்சா பென்சில் எடுத்துச்சாலாம் நமக்கு தெரியாது. அதோ எடுத்தாங்க, இல்லை உளவுத்துறை, தமிழக உளவுத்துறை எடுத்ததா, காவல்துறை, அதுக்கு தானே இருக்குது. நம்ம மக்களுக்காக உள்ள உளவுத்துறைன்னு சொல்றதை விட திமுக ஆட்சியாளர்களுக்காக உள்ள உளவுத்துறை தான் அது. அதனால் வந்து அவங்க அதுதானே முதல் கடமை. மக்களுக்கு இருக்கவே இருக்குது, குற்றங்களை பற்றி முன்னால் உளவு அதெல்லாம் இருக்கவே இருக்குங்க, அப்புறம் பார்க்கலாம் அதெல்லாம். இது முதல்ல பாருங்கள். ரைட், பார்த்ததில் அந்த உளவுத்துறையுடைய முடிவுகள் முதல்வர் அவருடைய குடும்பம் அவருடைய அந்த தலைமை இதுக்கு போகும்போது அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் கொளத்தூரிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை நின்றால் அவர் வந்து 2000-3000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பார் அல்லது பின்னடைவை சந்திப்பார். ஊசலாடுகிறது. 70,000 ஜெயித்தார், 70,000 வித்தியாசத்தில். எப்போ 2021. இப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட 65,000-70,000 வாக்குகள் இப்போ வந்து பின்னால் டவுன் ஆகுது. இந்த டவுன் ஆகிறதுக்கு காரணம் வந்து
கொளத்தூரில் சில இடங்களில் கட்டமைப்பு ஏதோ போட்டதாக சொல்கிறாங்க தவிர கொளத்தூரில் பல பகுதிகளில் இன்னும் வந்து இந்த சாலை கட்டமைப்புகள்லாம் வந்து சரி ஆகலை. உங்களுக்கு தான் தெரியுமா, திமுகவுடைய அந்த இது வந்து ஏதாவது ஒன்று ஒரு திட்டம்னா, இப்போ சிமெண்ட் போகிற இடத்துல ஒரு தாரை போட்டுருவாங்க. சிமெண்ட் போகிற இடத்துல ஒரு மூட்டை மணலுக்கு 15 மூட்டை மணல் அந்த கான்ட்ராக்டர் போட்டு அது அப்படி சொரன்னா வரா மாதிரி போட்டுருவான். இருளருக்கு கட்டி கொடுக்கும் வீட்லேயும் அப்படி தான் நடக்குது. நரிக்குறவருக்கு கட்டி கொடுக்குற வீட்டிலலாம் வந்து வீடு இடிஞ்சு விழுதுன்னா இருக்கிறதுலையே பாவம் அவங்க கடைநிலையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு கட்டி கொடுக்குற வீட்லேயே ஊழல் நடக்குதுன்னா, அப்போது முதல்வர் தொகுதியாக இருந்தாலும் அந்த கட்டமைப்புடைய தரம் எப்படி இருக்குங்கிறது மோசமாக இருக்குது போல இருக்கிறது பார்த்து நிறையா வரக்கூடிய புகார்கள். இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது பொதுவாக உள்ள அந்த அதிருப்தி, சட்ட ஒழுங்கு, அந்த குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அந்த மக்களுடைய அதிருப்தி காரணமாகவோ என்னவோ அங்கே வந்து அவர் வந்து ஜெயிப்பது வந்து மார்ஜினலாக இருக்குது. 2-3 ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கலாம். 2-3 ஆயிரம் ஓட்டு பின்தங்கி போனார்னா யார் நிற்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கலாம். இப்படி என்று ஒரு சர்வே ரிசல்ட் வந்ததில் அதிர்ச்சி அடைந்து அவரை பேசாமல் சேப்பாக்கு மாற்றிடலாம், சின்னவருடைய தொகுதியான சேப்பாக்கம், அது திருவல்லிக்கேணி உட்பட. ஏன் அது சௌகரியம்னா அவருக்கு உடல் நலமும் சரியில்லை. இப்போ அவர் வயதில் மூத்தவர் யார், நம்ம ஸ்டாலின் அவர்கள் முதல்வர். அவருக்கு சில உடல் நல குறைகள் இருப்பது இயல்பான விஷயம். அதில் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப சுத்த வேணாம். ஏன்னா அவரும் வந்து முதல்வருங்கிற முறையில் மற்ற தொகுதிகளுக்கும் போகணும். இப்படி இருக்கும்போது அவருடைய தொகுதியில் கொஞ்சம் கவனம் கம்மியாக செலுத்தணுன்னா சேப்பாக்கத்தை அவருக்கு கொடுத்துட்டா, சேப்பாக்கத்தை ஒரு நாள் பூரா சுத்தினாலே முடிஞ்சு போச்சு தொகுதி. மிஞ்சி போனால் 2 நாள் அவர் கொடுத்துடலாம். சின்னவரை வந்து திருவாரூருக்கு கொண்டு போயிடலாம், தாத்தாவுடைய தொகுதி, பூர்வீக தொகுதி. ஆனால் பூர்வீக தொகுதின்னா எங்கள் ஆந்திராவுக்கு போவாங்களான்லாம் கேட்கக்கூடாது. என்ன திருவாரூருக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க திருவாரூர்லேருந்து வந்ததான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது என்ன செருவு கோம செருவு பாளையமா அங்கே போய் நிற்பாரா அப்படின்லாம் என்னை கேட்கக்கூடாது. ஓங்கோலில் அதெல்லாம் பழைய கதை. அதை பற்றிலாம் நான் பேச மாட்டேன். அதை பற்றி நான் பேச மாட்டேன். இங்கே திருவாரூர் தான் நமக்கு தெரிஞ்சுது. ஆனால் திருவாரூரில் வந்து திருவாரூரில் நிற்கிறாருன்னா திருவாரூரில் பூண்டி கலைவாணன் இருக்கிறார். வெகு நாளே திமுக எம்எல்ஏவாக அடிக்கடி இருந்திருக்கிறார். அந்த பகுதியில் வந்து அந்த அரசியல் தேர்தல் அனுபவம் உண்டு. அவருக்கு ஒரு கிரிப்பு உண்டு. பூண்டி கலைவாணன் என்றாலே அங்கே வந்து இப்போ டிஆர் பாலு என்று சொன்னால் ஒரு பகுதியில், அண்ணன் சேகர்பாபு என்று சொன்னால் வட சென்னையில். நான் சொல்கிறது இன்றைய அமைச்சரை பற்றி சொல்கிறேன். நீங்கள் அவங்களுடைய பூர்வீகத்தெல்லாம் எடுத்து அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்காதீங்க. அண்ணன் சேகர்பாபு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரெலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. நான் இன்றைக்கி உள்ள அமைச்சர் சேகர்பாபு, எம்பி டிஆர் பாலு, இவ்வளோ தான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து பூண்டி கலைவாணன் வெகு நாட்களாக திமுக கருணாநிதி அவர்களுடைய ஐயா அவர்களுடைய காலத்திலிருந்து வருகிறார். அதாவது உதயநிதியுடைய வெற்றின்னா உதயநிதி தான் போய் அங்கே கஷ்டப்படணுன்றது இல்லை. வேட்பாளராக பூண்டி கலைவாணன் பார்த்துருவாரு, ஒரு 2 விசிட்டு கொடுத்தா போதும். அந்த மாதிரி ஒரு பூண்டி கலைவாணன் வந்து அங்கே உள்ளவர். இப்படி மாற்றுவதாக ஒரு செய்தி வருகிறது. இதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான, கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தகவல், அந்த தகவலுடைய பகுதி என்னவென்றால், இந்த கொளத்தூர் தொகுதியில் அப்போது திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்றால் யார் அதிமுக வெற்றி பெறுமா? ஒரு கால் இந்த மார்ஜினலாக 2000-3000 ஓட்டு பின்னால் வந்து அப்போ யாரோ ஒருத்தர் ஜெயிக்கணும். இதற்கு என்ன காரணம்? மக்களுடைய அதிருப்தி, இந்த பொதுவான பாலியல் குற்றங்கள் தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய அந்த பொதுவான அதிருப்திகள். கொளத்தூர் தொகுதியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களுக்கு அதிகமான ஆதரவு கூடிக்கொண்டிருக்கிறது இப்படின்னு அந்த உளவுத்துறை தகவலில் இருப்பதாக தகவல். சீமானுக்கு ஏன் கொளத்தூரில் மட்டும்தான் இருக்குமா? மற்ற இடத்துல சர்வே பண்ணால் தெரியும். நம்ம கொளத்தூரில் சர்வே நடந்தது, அதனால் அதை பற்றி பேசுகிறோம். ஏனென்றால் ஏறத்தாழ 15% மேல் வந்து பட்டியல் இனத்தவர்கள் வாக்கு வந்து அங்கே இருக்குது. எங்கள் கொளத்தூர் கிறிஸ்தவர்களுடைய வாக்கு சுமார் 6-8% இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த 6-8 ஒரு கணிசமான பகுதி விஜய்க்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாவேகா கிறிஸ்தவர்கள் வாக்கு. இஸ்லாமியர்கள் வாக்கு அதை விட குறைவாகத்தான் இருக்குது.
இந்த 6 to 8 விட இன்னும் கொஞ்சம் மேபி 4% அந்த ரேஞ்சில் இருக்கு. இப்போ பட்டியலினத்தவர்கள் ஒரு 15%, 15, 17ன்னு கூட சொல்கிறாங்க. ஒரு 15ன்னு எடுத்துக்கொள்வோம். இந்த 15மே சீமானுக்கு போயிட போதா அப்படின்னு நான் சொல்லலை. 15இல் கணிசமான பகுதியை வந்து சீமானுக்கு போகலாம். ஏன்னா சீமானுக்கு போகாமல் வேறு யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தால் கொஞ்சம் அதிமுகவுக்கு போகலாம், விஜய்க்கு கொஞ்சம் போகலாம். அப்போ ஆனால் இந்த 15இல் பெரும்பான்மையான பட்டியலின வாக்குகள் பார்த்திங்கன்னா இந்த 15இல் திமுக அல்லாது வெளியே போகக்கூடிய வாக்குகளில் கணிசமான வாக்குகள் சீமானுக்கு போக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நான் சொல்லலை, அந்த உளவுத்துறையுடைய தகவல்களில் சொல்லுது. அவருக்கு ஆதரவு அங்கே அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் விஜய்க்கான ஆதரவு அந்த கிறிஸ்தவர்கள் வாக்கு போகுது. இதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் வாக்கு டவுன் ஆகுது, ஒரு பக்கம் எஸ்சி வாக்கு டவுன் ஆகுது, பொதுவான மக்களையும் வாக்குகள் வந்து டவுன் ஆகுது. இப்படி வரும்போது இங்கே ஜெயிப்பது கஷ்டமாக இருக்கும். அப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் இருந்து மாறி சேப்பாக்கத்திற்கு மாறுகிறார் என்பது உண்மையானால் அவரை யார் துரத்துகிறார்கள் என்றார். அங்கிருந்து சீமானுக்கு பெருகும் ஆதரவும் அதில் முக்கியமான ஒன்று. அந்த ஒன்று மட்டும்தான் அவர் மாறுறாருன்னு நான் சொல்ல வரல. சீமானுக்கு பெருகக்கூடிய ஆதரவு மற்றும் விஜய்க்கு கிறிஸ்தவர்கள் மூலம் வரக்கூடிய ஆதரவு, பொதுவாக மக்கள் அதிருப்தியினால் வரக்கூடியது, இது எல்லாமாக கலந்து முதல்வரை அவருடைய உடல்நிலை மற்ற காரணங்களும் சேர்ந்து அவரை சேப்பாக்கத்திற்கு மாற்றுவதற்கான ஒரு இது போய்கிட்டு இருக்கு. என்ன இதில் என்னன்னால், முதல்வர் 3 முறை குளத்தூரில் வெற்றி பெற்றும் 4வது முறை குளத்தூரில் நிற்பதற்கு பயப்படும் அளவுக்கு எதிர்க்கட்சிகள் வளர்ந்து வருகின்றன, வலுவாகி வருகின்றன, குறிப்பாக சீமான் அவர்கள். இதுதான் நம்ம சொல்ல வரோம். ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.